ஷைனி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். சரி, மூத்த பிள்ளைங்களுடைய புராணம் கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது? ஒரு ஷர்ட் வாங்கினா ஒரு 5 வருஷம்னா அந்த ஷர்ட் அவன் போட்டுக்கிறான். நீ வந்து மாதத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறியே, அவன் ஏதாவது ஆடம்பரமாக பண்ணுறானா, நீ ஆடம்பரமாக இருக்கியே, அவன் ஏதாவது அடம் பிடிக்கிறானா, நீ அடம் பிடிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரு கம்பேரிசன் பண்ணுவாங்க. சொல்லுங்கள், என்ன மாதிரி மூத்த பிள்ளைகள் புராணம் பாடி உங்களை கடுப்பேற்றுறாங்க வீட்டில்? நம்ம வீட்டில் எல்லாருக்குமே அவங்கள தான் பிடிக்கும். இப்போது ஒரு பொண்ணை நாங்கள் வந்து அடிக்கிறோம், சும்மா வெறுப்பேற்றுறோன்னா 2 பேர் பக்கம் இருக்கிறதே கேட்பாங்க. இங்கே என்கிட்ட பேச்சே கிடையாது, ஃபஸ்ட்டு அடி தான். எதுக்கு அவங்க மேலே கை வைக்கிற, தப்பு அது. எங்கள் வீட்டில் நிறைய ஆம்பளை பசங்க தான் சார், அதனால் ஃபுல் எல்லாமே அவங்களுக்கு தான், எல்லா ப்ரியாரிட்டிஸும் அவங்க தான். நம்ம சும்மா சரி பிறந்துட்டுமே வாழணும்னு வாழ்கிறோம், அவ்வளோதான் சார். சார் சின்ன வயசுலேருந்தே அவன் எல்லா இதுலேயும் ஆக்டிவாக இருப்பான். அவன் வந்து காமன்வெல்த் போகிற மாதிரி இருந்தது கராட்டேக்கு. அதுக்கப்புறமா நடுவில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் மாறிட்டு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த அத்லெட்டிக்ஸ், கராட்டே, கீபோர்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்ததுனால அது பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வீட்டிலேருந்து. அதாவது என்னை வந்து நீ ஏன் பண்ணலன்னு கேட்க மாட்டாங்க, ஆனால் மூச்சுக்கு முன்னாடி உங்கள் அண்ணா இது பண்ணா தெரியுமா, உங்கள் அண்ணா அதை பண்ண தெரியுமா, தெரியுது பார்க்குறேன், திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் வந்து மூத்த பிள்ளைங்கள் புராணங்கிறது வந்து எப்படி இருக்குது? அக்கா புராணம் வந்து எப்படி வீட்டில் பாடுறாங்கன்னா, ஃபுட்டில் இருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதுங்க சார். நான் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவேன். ஆனால் அவங்க அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. பழைய சோறாக இருந்தாலும் 2 குண்டாவது குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துப்பாங்க. அக்கா பாரு எப்படி அவள் எப்படி எதுனாலும் சாப்பிட்டுக்கிறா, நீ ஏதோ ஒன்றுனாலும் சாப்பிட மாட்டேங்கிற, இது பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் உணவு சொன்னீங்க, எதில் எல்லாம் பாகுபாடு இருக்குது? எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனா, அக்கா 2 டிகிரி முடிச்சிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, அக்கா தான் வந்து ஃபீஸ் கட்டுறாங்க. அக்கா தான் ஃபீஸே கட்டுறாங்க. எனக்கும் என் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் 3 பேர் கூப்பிட்டு 1 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க சார். அப்பா அக்கா வந்து நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் சொன்னாலும் சரி அதை நம்ம செஞ்சுதானா, ஏன்னா அக்கா நம்மளுக்கு ஃபீஸ் கட்டுறா. அப்புறம் ஏதாவது ஒரு டெசிஷன்னா கூட அவள் மூத்தவ, அவள் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நம்ம சைட் இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கவே மாட்டாங்க சார். இப்போது வந்து நானும் அவ்வளோ ஒரே காலேஜ் தான் படித்தோம். நான் டெய்லி அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தேன். ஆனால் அவளால் போக முடியல அப்படின்னா, போயிட்டு வா மோனி, இதுதான் சுச்சுவேஷன், நம்மளால் வேறு வழி இல்லை, இப்படி தான் போய் படிக்கணும்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டான். அப்படிலாம் இல்லை, உன்ன மாதிரி என்னால் இருக்க முடியாது, இந்த விஷயம்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் என்ன மாதிரி இருன்னு சொல்லலை, கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் கூட அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. நான் ஏன் சொல்கிறேன், நல்லதுக்கு தானே சொல்ல போகிறோம். ஃபேமிலியில் அப்பா அம்மா அவங்க கிட்ட அப்படி சொல்கிறதுனால அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அது அப்போ நீங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் எடுத்து சொல்லலாம்ல, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, அது அவ்வளோ காயப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க என்னன்னா இவங்க முன்னாடி அது சொல்கிறது இல்லை. ரகசியமாக இவ ஏதாவது தப்பு பண்ணால் என்கிட்ட வந்து சொல்கிறது, பாரு அவன் தங்கச்சி இப்படி பண்ணிட்டா, அவகிட்ட போய் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு நீங்களே போய் சொன்னுங்கன்னா, நான் சொன்னாலாம் கேட்க மாட்டா, நீ போய் சொல்லு, நீ தான் பெரிய பொண்ணு அப்படின்றாங்க. அப்போ நான் சொல்லக்குள்ள நான் கெட்டவளாக தெரியுறேன் சார். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவுக்கு எனக்கும் பஞ்சாயத்து வரும் சார். நான் எங்கள் அக்கா ஒரு அடி தான் அடிச்சிருப்பேன். ஆனால் எங்கள் அக்கா அதை போய் எங்கள் அம்மா கிட்ட 10 விஷயமா சொல்லி என்னை அடி வாங்க வைப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் எங்கள் அக்கா ஒரு கடை கூட அமைச்சது இல்லை சார். ஸ்லைடு பின் வேணுமா நீ தான் போயிட்டு வரணும், ஐயன் வேணுமா நீ தான் போயிட்டு வரணும், எல்லாத்துக்குமே அக்காடா பாவண்டா, அவங்க என்ன தான் அடுத்த வீட்டுக்கு போப்போம், நீ தான் பண்ணண்டா அப்படின்னு சொல்லி நம்மளை இப்படியே வளர்த்துட்டாங்க சார் சின்ன வயசுலேருந்தே. உங்கள் வீட்டில் என்ன மூத்த பிள்ளைங்கள் புராணம் பாடுறாங்க? மணி விஷயத்தில் பிரச்சனை வரும். ஏன்னா அவனுக்கு 10 ரூபா கொடுப்பான், எனக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணிடுவேன், 10 ரூபாயை அப்படியே உடனே செலவு பண்ணிடுவேன். கடைக்கு போனால் 10 ரூபாய்க்கு வாங்கிடுவேன். இவன் என்ன பண்ணுவான்னா 2 ரூபா 3 ரூபா வாங்கிட்டு மீதி காசு சேர்த்து வச்சுருவான். எங்கள் அப்பா எப்போவுமே என்ன சொன்னாங்க, அவனை பாரு வாங்கி எப்படி அதாவது கொடுக்குற காசு எப்படி சேர்த்து வைக்கிறான் பாரு. அவன் என்ன போனால் என் காசில் வாங்கி சாப்பிட்ருவான். பட் வீட்டுக்கு அது தெரியாது. அவன் பாரு எப்படி சேர்த்து வைக்காம பாரு, நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, அவன் பாரு யோசிச்சு செலவு பண்ணுறான் பாரு, அவனை மாதிரியே ஏறுன்னு சொல்லி இந்த மாதிரி அடிக்கிறது சொல்லுவாங்க.